வணக்கம். எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார் மக்கள் போராட்ட கூட்டமைப்புடைய தலைவர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே அவர்கள். நுவான் போபகே தெற்கில் இருக்கிற பிரபலமான சட்டத்தரணிகள் ஒருவர். இந்த அறகலைய போராட்டத்தில் செயற்பட்ட மிக முக்கியமான ஒருத்தர். அதே நேரத்தில் 2013 நினைக்கிறேன், 2013ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய, அதாவது தமிழர்களுடைய பிரச்சனையை தெற்கில் பேசி வர ஒருத்தர். அவர் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கிற போது இந்த சமகால அரசியல் தொடர்பிலும் அவர் எங்களோட பிரச்சனையை எவ்வளவு தூரம் விளங்கி வச்சிருக்கிறார் என்ற விஷயத்தையும் ஒரு நேர்காணலாக செய்திருந்தாங்க. அந்த நேர்காணலை இதில் வெளியிடலாம். வணக்கம். யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையா எப்போ வந்து நீங்க? முதலில் 2011ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிற்பாடு என்று நினைக்கின்றேன். அப்பொழுது லலித் வீரராஜு அவர்களோடு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தேன். அதுதான் என்னுடைய முதல் பயணம். அந்த சமயத்தில் இங்கு பலர் காணாமலாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், காணாமல் ஆகியிருந்தார்கள். அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக நானும் லலித் வீரராஜுவும் 2011ஆம் ஆண்டு இங்கு வருகை தந்திருந்தோம். இங்க யாழ்ப்பாணம் வரையக்க யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது? அன்றைய காலகட்டத்தில் நான் வரும்பொழுது பல இடங்களில் இராணுவ முகாம்களும் இராணுவத்தினரும் அனைத்து இடங்களிலும் காணக்கூடியதான ஒரு நிலைமை இருந்தது. ஒரு முழுமையான இராணுவ மயமாக்கலை நான் கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் இன்று வரை அந்த நிலை வடக்கிலே மாறவில்லை. சகல இடங்களிலும் இன்றுமே மோசமான இராணுவ மயமாக்கல்கள் இருக்கின்றது. மக்களினுடைய காணிகளை இராணுவம் பிடித்து வைத்திருக்கின்றது. அதே மோசமான நிலையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று இப்படியான இராணுவ கண்காணிப்பில் இராணுவத்தினுடைய அதிகளவான பிரசன்னத்தில் எப்படி இவர்கள் வாழ்கிறார்கள் என்று நான் கவலை கொண்டிருந்தேன். என்றும் அதே நிலைமை அப்படியே தொடர்கின்றது. உங்களுடைய பார்வையில ஈழத்தமிழர்களை பற்றி என்ன விளங்கி வச்சிருக்கிறீர்கள்? அவர்களுடைய அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதலில் இந்த நாட்டில் ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். தெற்கிலே இருப்பவர்கள் அப்படி அங்கீகரிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு சுதந்திரமான முறையிலே இந்த நாட்டில் வாழ முடியும். இந்த நாட்டில் எங்களை தவிர, சிங்களவர்களை தவிர 3 தேசிய இனங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். தமிழர்கள், மலையக தமிழர், முஸ்லிம்கள் போன்ற தேசிய இனங்கள் இங்கு வாழ்கின்றன. அவர்களுக்கென்று தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்கள் தனித்துவமானவர்கள். அந்த தனித்துவத்தை நாங்கள் அங்கீகரிக்கும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கான பிரச்சனை பற்றி நாம் சிந்திக்க முடியும். மிக நீண்ட காலமாக அவர்கள் தங்களினுடைய பிரச்சனைகளில் வாடி போயிருக்கின்றார்கள். எனவே அவர்களை அங்கீகரிக்கின்ற அந்த முதற்கடமையை நாம் செய்ய வேண்டும். இலங்கை அரசு தமிழர்கள் மீது நடத்துகிற ஒடுக்குமுறைகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒடுக்குமுறை, அடக்குமுறைகள் என்பது மிக நீண்ட காலமாக தமிழருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற ஒன்றுதான். அது பல்வேறு வகையிலே பல்வேறு வடிவங்களாக மிக நீண்ட காலமாகவே தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த ஒடுக்குமுறை வடிவங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒடுக்குமுறை வடிவங்கள் தான் அவர்களை சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒரு பெரும்பான்மையினால் தாங்கள் ஆட்சி செய்யப்படுகின்றோம் என்ற உணர்விலே அவர்கள் வாழ முடியாது. அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களில் தாங்கள் சுயமாக முடிவெடுத்து தங்களுக்கான வேலை திட்டத்தை தாங்களே செய்து தாங்களே ஆட்சி செய்கின்ற ஒரு முறையை நாங்கள் உண்மையில் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அதனை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு நியாயமான இடத்திற்கு அவர்களால் செல்ல முடியும். இன்று கூட நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எந்த ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்றாலும் அங்கு தமிழில் முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூட யாரும் இருப்பதில்லை. அதேபோல் அவர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை சட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டங்கள் போன்றவை தொடர்ச்சியாக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இப்படி அவர்களை தொடர்ச்சியாக ஒடுக்குமுறை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விடயங்கள் எல்லாம் தான் தேசிய இனப்பிரச்சனையில் முக்கியமான பங்குகளாக இருக்கின்றது என்பதை நான் மறக்கவில்லை. எனவே இதற்கான தீர்வு தொடர்பாகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். So these incidents are evident that throughout the history there is an oppression against the Tamil. It can sometimes it's palpable, sometimes it's not palpable, because as a lawyer I know when you go to the police station, most of the police station there's no Tamil officer to write their complaints. When you go to the district secretariat, same issue is there. So these suppressions are not palpable, but I believe those are also the part of the suppression. So we always feel suppression as the direct intervention of army or police, but there are plenty of other situations that day-to-day life Tamils get suppressed. So therefore that's why we believe there must be a proper political solution for this national question.
2009 மே 18 போர் முடியேக்க உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இறுதி யுத்தத்திலே பல மோசமான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது, பல யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிவோம். பலர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கிலே பலர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் தெற்கை பொறுத்தவரையிலே தேசியவாதிகள் இதனை ஒரு பெரும் வெற்றியாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மஹிந்த ராஜபக்ச தரப்பு இதனை ஒரு நாட்டினுடைய வெற்றியாக கொண்டு சென்றார்கள். பின்னர் இதை வைத்தே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் நிலைமை அங்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த இறுதி யுத்தத்தால் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்ட தரப்பாக இருந்தார்கள். அவர்களது பாதிப்புக்காக அவர்கள் அனுதாபத்தை எதிர்பார்க்கவில்லை, அனுதாபத்துக்காக காத்திருக்கவில்லை. அவர்கள் ஒரு கௌரவத்தை எதிர்பார்த்தார்கள், அவர்கள் ஒரு தீர்வை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த தீர்வு தொடர்பாக தெற்கில் யாரும் உரையாடுவதாக கூட இல்லை. எனவேதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, இந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கான நீதியும் ஒரு நீண்டகால தீர்வும், அவர்கள் இத்தனை காலமும் கேட்டிருந்த தீர்வும் நாங்கள் வழங்குவதே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே வழியாக நாம் பார்க்கின்றோம். அதேபோல் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுக்காக அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோரின் விடயங்களுக்காக சில தரப்பு இன்று நாங்கள் உண்மையை மட்டும் கண்டறிவோம், அந்த உண்மையை கூறுவோம் என்று கூறுகின்றார்கள். அப்படி அல்ல, இங்கு உண்மையை கண்டறிவதல்ல பிரச்சனை, உண்மை அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த உண்மையை கண்டறிந்து யார் செய்தார்கள் என்று அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து நீதியை நிலைநாட்டுவதே உண்மையான செயற்பாடு. அதனையே நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். During the elections to get votes. So I believe, first of all, there are incidents that we have thoroughly considered regarding disappearances and the forceful settlement in these areas, land grabbing. So those are the things that definitely we should give justice, not the fact-finding things. So I heard that some politicians said we need a fact-finding process. No, it should go beyond that. Fact-finding is not the thing. Justice. Somehow the Tamils should feel they get justice for these disappearances. The best justice that we could give is to give a proper, acceptable political solution. இந்த நேரடி அரசியலுக்குள்ள எப்போ வந்த நீங்க? நான் 2002 காலப்பகுதியில் இருந்தே ஒரு சமூக செயற்பாட்டாளராக எனது அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாது நான் பிற்காலத்தில் ஜேவிபியினுடன் இணைந்து செயற்பட்டேன். 2011ஆம் ஆண்டு பல கருத்தியல் முரண்பாடுகள், கோட்பாட்டு முரண்பாடுகளால் நாங்கள் ஜேவிபியிடமிருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக தமிழர்கள் தொடர்பான அவர்களது நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நாங்கள் ஜேவிபியில் இருந்து விலகுவதற்கு. அதன் பிற்பாடு நாங்கள் முன்னிலை சோசலிச கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆரம்பம் முதலே அந்த கட்சியின் ஒரு செயற்பாட்டாளராக நான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றேன். அது மட்டுமல்லாது என்னுடைய வேலை வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அதில் நான் ஒரு சட்டத்தரணியாக 2007ஆம் ஆண்டிலிருந்து இருக்கின்றேன். தெற்கில் பெரிய ஆட்சி மாற்றத்தை செய்தது அறகலைய வெற்றியா தோல்வியா? அரகல போராட்டம் ஒரு வெற்றியுடன் தான் நிறைவடைந்தது. ஏனென்றால் அரகலவினுடைய பிரதான கோரிக்கையாக கோட்டாவை வெளியேற்றுவது என்ற விடயம் இருந்தது. அந்த வெளியேற்றுவது தொடர்பான வெற்றியை அரகல அடைந்திருந்தது. ஆனால் இந்த காலிமுகத்திடல் போராட்டத்தின் மிக முக்கியமான விடயமாக நாங்கள் ஒரு பொறிமுறை மாற்றம் தொடர்பான விடயங்களை கேட்டிருந்தோம். அது மட்டுமல்ல, அது மக்களின் பங்கு பெற்றலுடன் கூடிய ஒரு ஜனநாயக முறை இருக்க வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைகளை வைத்திருந்தோம். அதேபோல் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு, தேசிய இன பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு தொடர்பான விடயங்களை எல்லாம் நாங்கள் அடைய வேண்டும் என்று அங்கு காத்திருந்தோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் மோசமான நடவடிக்கையினால் நாங்கள் அதனை செய்ய முடியாமல் போனது. ரணில் விக்ரமசிங்க மக்களின் ஆணையற்று பாராளுமன்ற ஆணையின் ஊடாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்று பின்னர் இராணுவ பலத்தை பாவித்து அவர் அந்த காலிமுகத்திடல் போராட்டத்தை கலைத்திருந்தார். எனவே நாங்கள் எங்களுடைய இலக்குகள் முழுமையாக எய்தப்படவில்லை என்றதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதனால் வெளியில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய நிலைப்பாடுகளை தொடர்ந்தும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வேலைகளில் ஈடுபட்டிருந்தோம். அதன் ஒரு வடிவமாகத்தான் இன்று நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் களமிறங்கி இருக்கின்றோம். Somehow fulfill these objectives. With that only we actually
this People Struggle Alliance had a thoroughly has thoroughly discussed regarding this issue, then only we decided to contest for the election. இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏன் போட்டியிடுறீங்க? குறிப்பாக இங்கு 38 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கொள்கை என்ற அடிப்படையில் இரண்டு கொள்கைகள் தான் இருக்கின்றது. ஒன்று ரணில் விக்ரமசிங்க இன்று வரை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு கொள்கை, மற்றது எங்களுடைய கொள்கை. ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கை என்பது நவ தாராளவாத பொருளாதாரத்தை மையமாக வைத்து இந்தியாவினுடைய அனுசரணையோடு இந்திய ஆதரவு நிலைப்பாடு, இந்திய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான நிலைப்பாடு, அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான நிலைப்பாடு போன்றவற்றை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மக்களினுடைய நலன்களை கருதாமல் மக்கள் விரோத அரசியல் ஒன்றிற்கான அடித்தளத்தை வகுத்து கொள்ற அப்படியான ஒரு கொள்கையும், மற்றைய கொள்கை எங்களுடைய கொள்கை, அதாவது IMFக்கு எதிரான கொள்கை, இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கொள்கை, அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிரான கொள்கைகள் போன்றவற்றை முன்னிறுத்தி செயற்படும் எங்களுடைய கொள்கை என்றுதான் அந்த இரண்டாவது கொள்கையை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அதேபோல் இன்னொரு வகையில் பார்த்தால், நீண்ட காலமாக தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை எந்த ஒரு வேட்பாளரும் முன்வைக்கவில்லை, சிறப்பான ஒரு தீர்வை முன்வைக்கவில்லை. ஆனால் நாங்கள் தேசிய இன பிரச்சினைக்கான சிறந்த ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல் இந்த பொருளாதார பொறிமுறையை சரியான முறையில் மாற்றி எப்படி இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்வது என்பது தொடர்பாக ஏனைய வேட்பாளர்கள் எந்த ஒரு திட்டத்தை முன்வைக்கவில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய சிறந்த பொருளாதாரத்திற்கு எப்படியான பங்களிப்புகளை, எப்படியான மாற்றங்களை நாம் உள்வாங்க வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து விடயங்களை அதில் முன்வைத்திருக்கின்றோம். That's the reason to contest this election. We are the only party giving an alternative solution for this collapse of the system. இந்த ஜனாதிபதி தேர்தலில் முதலாக வெளியிடப்பட்டது உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம், யாழ்ப்பாணத்தில் நடந்தது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு என்ன உத்தரவாதங்களை வழங்கியிருக்கிறீங்க? இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூலாதாரமாக அமைவது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு முதலாளித்துவ வர்க்க சிந்தனையும், அதனை சார்ந்து இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களும் லாப நோக்கம் கருதி செயற்பட்டு கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுமே இதற்கான முழு காரணமாக அமைகின்றார்கள். எனவே அதனை மாற்றுவதற்காக ஒரு சோசலிச நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. எனக்கு தெரியும், எப்பொழுதுமே தமிழ் மக்கள் தங்களுக்கான தீர்வு ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்றார்கள். தீர்வு என்ற அடிப்படையில் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மிக பிரதானமாக அவர்களுக்காக, இந்த தீர்வு திட்டத்துக்காக, தேசிய இன பிரச்சினைக்காக எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் ஒரு மிக பிரதான பகுதியை அதற்காக ஒதுக்கி இருக்கின்றோம் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இன்று தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது எப்படி அமைகின்றது என்றால், அவர்களுக்கான சுயாட்சி அலகுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், சுயாட்சி அலகு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். அந்த சுயாட்சி பிரதேசங்களை அவர்கள் மிக சுதந்திரமாக தாங்களே ஆட்சி செய்து தங்களின் இனம் சார்ந்த முடிவுகளை அவர்களே எடுத்து ஒரு மிக அரசியல் அதிகாரம் மிக்க ஒரு தரப்பாக தாங்களே ஆட்சி செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் வழங்குவதற்கான முன்மொழிவை செய்திருக்கின்றோம். குறிப்பாக அது மட்டுமல்ல, நாங்கள் இன்னொரு வகையிலே இருசபை திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றோம். ஒன்று பாராளுமன்றம், இன்னொன்று பாராளுமன்றத்திற்கு வெளியில் சுயாட்சி அலகுகள் தொடர்பான முடிவுகளை அமுல்படுத்துவதற்கான அமைப்பாக அது இருக்கும். ஏனென்றால் நீண்ட காலம் பாராளுமன்றம் என்பது பெரும்பான்மை சிங்களவர்களை கொண்டு அமைந்த பாராளுமன்றம் இந்த சுயாட்சி அலகுகளை எதிர்த்து அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தமிழ் மக்களால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டுவிடும் என்ற பயத்தினால் நாங்கள் இன்னொரு பாதுகாப்பு அரணாக இன்னொரு சபையை அமைத்திருக்கின்றோம். எனவே அந்த சபையின் அனுமதி இல்லாமல் சுயாட்சி அலகுகள் தொடர்பான எந்த ஒரு சட்டத்தையும் பாராளுமன்றத்தால் இயற்ற முடியாது. அந்த இரண்டாவது சபையில் சிறுபான்மையினர், நான் சிறுபான்மையினர் என்ற வசனத்தை கூட குறிப்பிட விரும்புவதில்லை, ஆனால் உங்களுடைய புரிதலுக்காக கூறுகின்றேன், தமிழ், மலையக மற்றும் முஸ்லிம் மக்களை கொண்ட பிரதிநிதிகள் ஒவ்வொருவராகவும் சிங்கள பிரதிநிதி ஒருவராகவும் ஒன்று என்ற வீதாசாரத்திலே அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சபையாக அது அமையும். எனவே அவர்களுக்கு விரோதமான எந்த ஒரு முடிவையும் பெரும்பான்மையினால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அந்த இருசபை திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்றோம். அதனை தாண்டி பாராளுமன்றத்தால் எந்த ஒரு முடிவுகளையும் எந்த ஒரு சட்டத்தையும் இந்த சுயாட்சி அலகுகள் மேல் திணிக்க முடியாது. எனவே சுயாட்சி என்பதே இந்த இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக ஏற்றுக்கொண்டு
அந்த சுயாட்சி தீர்வை முன்வைக்கின்றோம். to bring whatever law against the rights of the other nationalities. So therefore, this is our solution, giving self-ruling territories and units for these nationalities. இலங்கையின் இனப்பிரச்சனையை தீர்க்க உங்கள்கிட்ட இருக்கிற திட்டம் என்ன? நாட்டிலே பொருளாதார ரீதியான சமத்துவமின்மை என்ற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, முதலாளி வர்க்கத்தால் ஒடுக்கப்படுகின்ற பிரச்சனை என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது. அனைத்து மக்களும் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில், முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில், மலைய மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு புசடமாக இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது. அது இன ரீதியான ஒடுக்குமுறை. அவர்கள் தமிழராக இருப்பதால் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். சிங்கள மக்களை விட தமிழர்கள் மேலதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். அதுதான் இன ரீதியான ஒடுக்குமுறை. இந்த இன ரீதியான ஒடுக்குமுறை இங்கு இருக்கின்றது என்பதை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் அதனை அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரித்தால் மட்டுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் நோக்கி நாங்கள் முன் செல்ல முடியும். எனவே நாங்கள் இதனை எப்படி பார்க்கின்றோம் என்றால், இங்கு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு இன ரீதியான ஒடுக்குமுறை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் தமிழராக இருப்பதால், சிறுபான்மையாக இருப்பதால் அவர்களுக்கு பாதிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். இதனை பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் சில வழிகளில் புரிந்து கொள்வதில்லை. அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழர்கள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நீதியற்ற இன அழிப்பு பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பல சிக்கல்களை சந்தித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு பல அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். வீதிகளில் நின்று நீதி கேட்கின்றார்கள். அவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் உடனடியாக உண்மையான ஒரு ஆணைக்குழுவை அமைத்து இந்த பிரச்சனைகளை கண்டறிந்து யார் குற்றமுளைத்தார்கள் என்பதை தெளிவாக கண்டறிந்து அவர்களுக்கு நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். அவர்களுக்கு தண்டனைகளை வழங்குவோம். பெருமனே உண்மையை கண்டறித்து கூறுவது மட்டுமல்ல ஒரு நீதிக்கான வேலை திட்டம், அவர்களுக்கான தண்டனையை வழங்குவோம் என்பதை நான் கூறுகின்றேன். அத்தோடு தமிழ் மக்களோடு நாங்கள் உரையாடல்களில் ஈடுபடுவோம். இந்த நீதி கேட்கும் தரப்போடு நாங்கள் உரையாடல்களில் ஈடுபடுவோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாங்கள் கேட்டறிவோம். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவோம். எனவே அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனை நாங்கள் செய்வோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை பற்றி கனகாலமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, இதுக்கு ஒரு நீதியை கண்டறிகிறதுக்கு நீங்க என்ன வழிவகைகளை வச்சிருக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அடிப்படை பிரச்சனையாக நாங்கள் இந்த காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனையை பார்க்கின்றோம். அந்த பிரச்சனை மிகவும் முக்கியமானது. இன்று இருக்கின்ற அரசாங்கங்கள் அவற்றை கண்டுகொள்வதில்லை. அவர்கள் வேணுமென்றே அதனை செய்கின்றார்கள். அவர்களுக்கு நீதி வழங்குவதில் எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க போவதில்லை. நாங்கள் அதற்கான சரியான வேலை திட்டத்தை அமைத்து அதற்கான நீதியை நிலைநாட்டுவோம். சரியான நீதியை நாங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது அந்த தரப்பினுடைய பிரச்சனை தேசிய இன பிரச்சனையில் மிக முக்கியமான பங்கினை வகிபாகத்தை பெறுகின்றது. எனவே காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனையை நாங்கள் ஒரு சாதாரண பிரச்சனையாக பார்க்கவில்லை. வடகிழக்கில் நடந்த பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பட்ட இராணுவத்தினர், குறிப்பாக படுகொலைகளுடன் தொடர்பட்ட இராணுவத்தினர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்படுற ஒரு நிலைமை தொடர்ச்சியாக இலங்கையில இருந்து வருது. உங்களோட பார்வையின் கீழே இந்த முறைமை சரியா? சுனில் ரத்நாயக்கா தொடர்பாக அவர் கொலை செய்து அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தொடர்ச்சியாக தெரிவிக்கின்றோம். அது ஒரு மோசமான நிலை. சுனில் ரத்நாயக்கா சிறுவர்களை கூட கொலை செய்திருந்தார். தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய பாதிப்பு அது. ஆனால் அவர் வெறும் 5 வருடத்தில் கோட்டாபாயவினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதற்கான அடிப்படை காரணத்தில் ஒன்று, ஜனாதிபதிக்கு ஒரு நிறைவேற்று அதிகாரம் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தான் நினைத்ததை செய்யக்கூடிய சூழ்நிலை ஜனாதிபதி ஒருவருக்கு இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அந்த அதிகாரத்தை பாவித்து தமிழ் மக்களுக்கு எதிராக வேலை செய்கின்றார். தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கின்றார். தமிழ் மக்களின் மனநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு. அவர்கள் தங்களது உறவினர்களை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை பாதிப்பு உள்ளாக்கிற ஒருவரை ஜனாதிபதி மிக இலகுவாக விடுதலை செய்கின்றார் எனும் பொழுது தமிழ் மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு வருகின்றது.
இப்படிதான் justice இந்த நாட்டிலே must be சரியான dispensed and it should be மாற்றங்கள், palpable. சரியான பொறிமுறைகள், So once you give அதாவது ஒரு facility to சிறுபான்மையாக party like இருக்கக்கூடிய this, எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய very தரப்பை what the Tamils முடிவெடுக்கும் perspective, விடயங்களில் how நாங்கள் they சேர்த்து could கொள்ளாத feel that விடயங்கள் there's a போன்றவை killer தொடர்ச்சியாக அவர்களுக்கான பாதிப்பை killing ஏற்படுத்தி young கொண்டே இருக்கின்றது. the எனவேதான் children. நாங்கள் ஒன்றை So குறிப்பிடுகின்றோம். their perspective இந்த is மாதிரியான that the நீதி daily their நிலைநாட்டப்படாத government சூழ்நிலைகள் they get தொடர்ச்சியாக affected out of எங்களுக்கு this. ஒரு பெரும் No justice பாதிப்பை at all. ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். So இந்த the very பாதிப்புகளுக்கு reason எல்லாம் giving நாங்கள் this presidential முற்றுப்புள்ளியை parliament வைக்க to வேண்டும். satisfy தமிழ் மக்களுக்கான not only நிரந்தர Indian தீர்வு people, ஒன்றின் but ஊடாக the அதற்கான entire முற்றுப்புள்ளியை நாங்கள் society. வைக்க முடியும். But certain monks, certain people who are spreading these anti-Tamil anti-Tamil ideas, patriotism. So therefore, they want to satisfy them and get votes out of that. So that's what that is their ulterior motive. So we completely condemn them. So we giving that assurance, whoever did these kind of crimes should be punished. So we are taking all the measures to give this justice to Tamil, but not as now. Even that we have to get the involvements of Tamil people, the affected parties. So just ruler coming, just a president come, or just one government comes and give a this kind of solution is not sufficient. Always Tamil people, Muslim people, Malay Tamil people, there must be a mechanism them to involve in this decision making process. That's why we are proposing people's council, people's committees kind of concept. So they should always, now if there is involvement of people to the ruling, then politicians or whoever ruling the country cannot do these kind of things. இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஊழல் மட்டும்தான் காரணம் நினைக்கிறேன். Not at ஊழல் மட்டுமே இந்த பொருளாதாரத்தை சீரழித்திருக்கின்றது என்ற விடயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஊழல் எப்பொழுதுமே நவதாராளவாத பொருளாதாரத்தில், ஒரு சந்தை பொருளாதாரத்தில், ஒரு முதலாளித்துவ சிந்தனை இருக்கின்ற இடத்தில் ஊழல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த ஊழல்கள் இன்று பெருகி இருக்கின்றது. இன்று கூட ஒரு வேட்பாளர் மிக அதிக அளவிலான வருமானத்தை காட்டியிருக்கின்றார். அது அவருடைய உண்மை வருமானம் அல்ல, அதைவிட 5 மடங்கு வருமானத்தை அவர் பெறக்கூடும். எப்படி இவர்கள் எல்லாம் இப்படியான வருமானத்தை உழைக்கின்றார்கள்? இவர்கள் இந்த பொறிமுறையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து தாங்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். இது இந்த பொருளாதார நடைமுறையில் இருக்கின்ற சிக்கல். இந்த பொருளாதார நடைமுறை, இந்த பொறிமுறை, இந்த விடயங்களை நாங்கள் மாற்றுவதன் ஊடாகத்தான் சமத்துவமிக்க ஒரு பொருளாதாரத்தை எங்களால் உருவாக்க முடியும். நாங்கள் அப்படியான ஒரு பொருளாதார முறைமை பற்றித்தான் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இது அனைவருக்குமான பொருளாதாரம், அனைவரும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான பொருளாதாரம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கொள்கை திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. Majority, therefore, we have to fight and take over this land. Now, who are the owners of the land? Not the Sinhalese, even not the Tamils. Multinational companies, the other rich companies, local companies, they are coming and taking this land. And China taking this land, India taking this land, US taking land. So this is the neoliberalism, this is the capitalism. Nobody get benefited out of that. Therefore, our enemy, the main reason for this economic crisis is these neoliberal systems. That's why we are giving a proper economic solution for that. பொதுவாக இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு பிரதான காரணமே அந்த சிங்கள மைண்ட் செட்னு சொல்லிடுறோம். அதாவது சிங்களவர்கள் மட்டும்தான் இந்த தீவுக்குரியவர்கள், சிங்களம் மட்டும், சிங்களவர்களை பெரும்பான்மை என்றது, இந்த மாதிரியான மனநிலை சிங்கள மக்களுடைய மனநிலையில ஆழமாக ஊறி இருக்கு. இதை மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? பெரும்பான்மை சிந்தனைவாதம், பௌத்த சிந்தனைவாதங்கள், பௌத்த மேலாதிக்க சிந்தனை, பௌத்த சிங்கள சிந்தனை எல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் ஒரு இனவாதிகளாக இருக்கவில்லை. அவர்களுக்கு இனவாதம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு இந்த பொருளாதார முறைமையில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ தாராளவாத சிந்தனை இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இனவாதத்தை ஒரு கருவியாக பாவித்து அவர்களிடம் வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். இப்படித்தான் இந்த இனவாத சிந்தனையும் பேரினவாத சிந்தனையும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் இங்கு ஒரு பெரும்பான்மை சிந்தனை இருக்கின்றது, அது அடக்குமுறை செய்கின்றது என்பதை நாங்கள் மறக்கவில்லை. அப்படி ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. அதனை எப்படி நாங்கள் வெல்ல வேண்டும் என்ற விடயத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தீர்வு திட்டத்தில் கூட தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும், அவர்களுக்கு அவர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை அவர்கள் வளர்க்க வேண்டும், அவர்கள் தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்வதற்கான அத்தனை விடயங்களையும் சுதந்திரமாக முடிவெடுத்து அவர்களே செய்ய வேண்டும். முடிவெடுக்கும் அந்த விடயங்களில் அவர்கள் அரசுடன்
பங்காளிகளாக இருக்க வேண்டும், அவர்களுக்கான முடிவுகளை எடுப்பதற்கும் அவர்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கு கூறியிருக்கின்றோம். என்ன காரணம் என்றால், இங்கிருக்கின்ற ஏனைய இனங்கள் நிம்மதியாக வாழாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் பெரும்பான்மையினர் இங்கு நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். உங்களுக்கு தெரியும், யுத்த காலத்தில் இங்கு இருக்கின்ற தடைகளை விட தெற்கில் இருக்கின்ற தடைகள் அதிகமாக இருந்தது. அவர்களும் பெரும் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் பெரும்பான்மை சிந்தனையில் ஏனைய இனங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவார்களாக இருந்தால் அது அவர்களே பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களை ஒரு பாதிப்புக்குள் தள்ளி இன்னொருவரையும் பாதிக்க வைத்து என்னத்தை சாதிக்கப் போகின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு சிந்தனை மாற்றம் இந்த நாட்டிலே ஏற்பட வேண்டும். அடிப்படை சிந்தனைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். குறிப்பாக என்னுடைய மகனினுடைய பிறப்பு சான்றிதழில் நான் சமயம் இனம் தொடர்பான விடயங்களை குறிப்பிட மறுத்திருந்தேன். அதற்கு இந்த நாடு தடை விதித்திருந்தது. இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட விடயங்கள். எனக்கு இன அடையாளம் தேவையில்லை, மத அடையாளம் தேவையில்லை என்பதை நான் நீதிமன்றம் வரை சென்று சண்டையிட்டு வென்றிருந்தேன். அப்படித்தான் நாங்கள் பல விடயங்களை சண்டையிட்டு இங்கு வெல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். அடித்தட்டில் இருக்கின்ற பிரச்சனை முதல் மேல்தட்டு வரை நாங்கள் இங்கே சீர் செய்ய வேண்டிய பல விடயங்கள் எங்களின் கண் முன்னால் இருக்கின்றது. அவற்றை சீர் செய்யும் பொழுது அனைத்து விடயங்களும் இங்கு சரியாக மாறும் என்பதே நமது நம்பிக்கை. Barriers are not confined to east. During the war period, most of the barriers they put in south, in Colombo. Therefore, as long as you are not giving proper solution, proper dignified solution for Tamils, you are the most affected parties. Therefore, don't believe these majoritarian ideas. Don't believe this single capitalist class. Be open mindset. That's what we are inviting to the South people. கடைசியா ஒரு கேள்வி. தெற்கில் பெரும்பாலும் இப்ப ஜேவிபி அலை ஒன்று உருவாகி வருது. இந்த அலையானது திருப்பியும் கோட்டபாய யுகத்துக்குள்ள கொண்டே விட்டுருமா இந்த நாட்டை? ஆம், அலை ஏற்படுவது உண்மைதான். 2015ஆம் ஆண்டிலே நல்லாட்சி என்ற ஒரு அலை ஏற்பட்டது. 2019 முஸ்லிம் மக்களுக்கு விரோதமான ஒரு அலை ஏற்பட்டது. இப்படி இந்த நாட்டிலே அலைகள் ஏற்படுவது போல் இம்முறையும் ஜேவிபி தொடர்பான அலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜேவிபியினர் ஒரு நாட்டினுடைய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று பலர் நம்புகின்றார்கள். ஆனால் அவர்களும் இன்று தங்களுடைய கூட்டங்களை பிரமாண்டமாக அமைத்து சிங்கள பௌத்த மக்களினுடைய அந்த வாக்குகளை பெறுவதற்கான செயற்பாடுகளை மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களும் இவ்வளவு காலம் மற்ற ஆட்சியாளர்கள் எப்படி இந்த வாக்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தார்களோ அதே சிந்தனையில் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். இது ஒரு சரியான முயற்சியாக நாம் கருதவில்லை. லலித் குகன் போன்றோரெல்லாம் ஜேவிபியில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் தமிழ் மக்களுக்காக தங்களுடைய உயிரை நீத்தவர்கள். ஆனால் இன்று ஜேவிபி என்ன செய்கின்றது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல் இந்த சிந்தனையில் இவர்கள் தொடர்ச்சியாக இப்படித்தான் இந்த வாக்குகளை கைப்பற்றுவார்களாக இருந்தால் இது பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களை அவதானித்து கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய இடதுசாரி சிந்தனையில் இருந்து தாராளவாத சிந்தனைக்குள் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு தேசியவாத சிந்தனைகள் மேலோங்கி இருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் தமிழர்கள் தொடர்பாக எந்த விதமான தீர்க்கமான நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இதே நாட்டிலே இவ்வளவு காலம் என்ன சீரழிவுகள் சிங்கள பௌத்த மனநிலையை வைத்து ஏற்பட்டதோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் இன்னும் சிலர் இடதுசாரி மனநிலையில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த சிங்கள பௌத்த மனநிலையிலிருந்து வெளியே வாருங்கள், சரியான சிந்தனை வட்டத்திற்குள் செல்லுங்கள், ஏனைய இனங்களை பற்றி சிந்தியுங்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற அடித்தட்டு பிரச்சனை பற்றி சிந்தியுங்கள், சரியான மாற்றத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். There are a lot of people inside the JVP having left ideology, left mindset. So we are appealing to them, stand with justice, stand with the truth, don't go beyond the other advantages, don't spread nationalist ideas, racist ideas, or don't pave the path for another chauvinism. தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? Now the People Struggle Alliance is concerned. மக்கள் போராட்ட முன்னணியை பொறுத்தவரையில் மக்களினுடைய கொள்கை, மக்களினுடைய ஒரு அரசியலாகத்தான் அது இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கின்றது. நான் அதனுடைய ஒரு முகமாகத்தான் நிற்கின்றேன். எனக்கான வாக்குகள் அல்ல, இது மக்களுக்கான ஒரு முடிவாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை வடகிழக்கு மக்கள் என்ற அடிப்படையில் உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம்
எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை நீங்கள் முழுமையாக படியுங்கள். நாங்கள் தீர்வு திட்டங்களை தெளிவாக முன்வைத்திருக்கின்றோம். அதனோட உங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்கின்றோம். அதற்கான தீர்வுகளை மிக நேர்த்தியாக முன்வைத்திருக்கின்றோம். அதேபோல் யாரும் சொல்ல முடியாத சில கருத்துக்களை நாங்கள் உங்கள் சார்பாக நின்று தெரிவித்திருக்கின்றோம். இங்கிருக்கின்ற பல அமைப்புகளோடு நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கின்றோம். கட்சிகளோடு வேலை செய்ய தயாராக இருக்கின்றோம். ஏற்கனவே புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியோடு நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதே போல் இன்னும் பல கட்சிகள் அமைப்புகளோடு நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய திட்டம் என்பது, எங்களுடைய வேலை திட்டம் என்பது அது மக்களுக்கானது, உங்களுக்கானது. ஒரு அடிப்படை தீர்வினை முன்வைத்திருக்கின்றது. தேசிய இன பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு ஒன்றை அது கண்டிருக்கின்றது. எனவே இவை உங்களுக்கான சால பொருத்தமான விடயங்களாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அப்படி இருந்தால் நீங்கள் எங்களுக்கான ஒரு வாக்கினை வழங்க வேண்டும். எங்களுடைய சின்னம் குடை சின்னம். குடை சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் இந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவையானவற்றை இணைத்து கொண்டு நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனையும் செயற்பாடுகளும் ஒரே நேர்த்தியில் இருக்கின்றது. அதனை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். அந்த அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். So we believe among all the other candidates, People Struggle Alliance only could give sustainable proposal for national question. So you just go through that. We need not we know historically there are suspicions, there are break of trust. We know that. So now how to overcome that? That's the most important thing is. That's why we actually frame this solution. So I invite Tamil people here, go through this. We know there are candidates from North as well, so they have that right. At the same time, merely because you contest for the election, that doesn't say you have a solution for this issue. Therefore, just go through our manifesto, just go through our proposal. If it is the most radical, acceptable, progressive solution for that, we believe that you will vote for the umbrella sign. At the same time, the People's Struggle Alliance. That vote is not to just appoint a president. That vote is for a solution. That vote is pro solution for this national question. That will give a message that is against the nationalism, that is against the racism, that is against the chauvinism. So that is against this neoliberal capitalist system. Therefore, to give proper value to your vote, just forget this historical incident, just go through our solution, and I invite Tamil people in North to vote, cast your vote for umbrella sign, the People's Struggle Alliance. எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்ன ஜனாதிபதி வேட்பாளர் திரு நுவான் போபகே அவர்களுக்கு நன்றிகள்.